எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் மைக் இருக்கிறவங்க வாசிங்க பார்க்கலாம். யாராவது, ஏன்னா எல்லாருக்கும் அப்பதான் கேட்கும். மைக் இருக்கிறவங்க வாசிங்க பார்க்கலாம். அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை அவர் இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வார்த்தையினால் உடன்படிக்கை செய்தார். எப்படி உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கப்படுகிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாக்குவாய். இதான் கர்த்தர் செய்கிற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு பிசினஸ்ல டீல். அது அவர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் நீங்க முதலாளியா இருந்தாலும், இப்ப கூட ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அது சிஇஓவா இருப்பாங்க, ஆனா ஃபவுண்டர் ஒருத்தர் இருப்பாங்க. முழு ஷேர் அவங்களுக்கு போகாது. அவங்க நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில ஓனரா இருப்பாங்க, ஆனா வெளியே தெரியாது. இப்போ கூகுள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிஇஓ யான்னு கேட்டா எல்லாமே சொல்லுவீங்க சுந்தர் பிச்சைன்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த கூகுளோடைய ஷேர்ல அநேக பணக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதலீடு செய்திருப்பாங்க. அதுதான் டீல். அது மறைமுகமா இருக்கும், தெரியாது. ஆனா அதுல வருகிற லாபம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஒரு பர்சன்டேஜ் போகும். அந்த கம்பெனி நஷ்டமானாலும் சரி, அந்த கம்பெனி லாபமானாலும் சரி, அந்த முதலாளியானவங்க, அந்த நடத்துறவங்க நம்பி போட்டாங்க பார்த்தீங்களா பைசாவை, அந்த இன்வெஸ்ட் பண்ண பைசாவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் உடன்படிக்கை. இதே போலதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ ஒரு மனிதனா இருக்கலாம், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு சாதாரண ஒரு மனிதனோடு இறங்கி வந்து உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவர் ஒன்னும் ஒரு சாதாரண மனிதர்ல வந்து சொல்லல, எப்பா உன்னை ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்லல, இந்த தேசத்துக்கே உன்னை ஆசீர்வாதமா மாத்திரன்னு சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நீங்க கர்த்தரை சாதாரணமா நினைக்கிறீங்க. என் வாழ்க்கையில இருக்க சின்ன ஒரு தலைவலி, குடும்ப பிரச்சனை நீக்க தான் கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன், இல்ல கர்த்தரை தெரிந்து கொண்டேன் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. கர்த்தர் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை தெரியும். என்ன தெரியுமா? இந்த பூமியிலும் சரி, அந்த பரலோகத்துக்கு போகும்போது சரி, நான் உன்னுடனே கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், எப்போதும் உன்னை என் கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனை இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல மாத்திர கர்த்தரை ஆராதிப்பதில்லை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறார். உலகத்தானுக்கு அந்த வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் இந்த கால வேளையில இந்த கூட்டம், சிறு கூட்டமா இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான். இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை இந்த அதிகாலையில கர்த்தர் வருவாரானால், நான் லேட்டஸ்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். சபையில ஒரு பாஸ்டர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசினே இருக்கும் போது அவர் ட்ரெஸ் மட்டும் அப்படியே விழுந்துருது. பார்த்தா ஆளை காணும். சில பேருடைய அந்த ஆடைகள் மட்டும் அப்படியே இருக்கிறது, ஆளை காணும். ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. சில பேர் மாத்திரம் அப்படியே பார்க்குறாங்க, பாஸ்டர் காணும், என்ன விசுவாசி காணும், அந்த சபையில் ஒரு ஏழ்மையான ஒரு விதவியை காணும். எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஒரு பெரிய பணக்காரர் பார்க்குறாரு, நான் மட்டும் இருக்கிறேன், எங்க எல்லாம் காணும். அதே போலதான் கர்த்தர் இமை பொழுதுல வரும் பொழுது இந்த வசனத்தை கேட்கிற நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தர் இமை பொழுதில் மத்திய ஆணாகத்தில் வரும் பொழுது நாம் எதிர்கொண்டு போகும்படியாக கர்த்தர் நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை விட பூமிக்குரியது மேலான வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மோடு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கை செய்த பிறகு என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணுகிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோப் ஒரு தேசமாக மாறினது தான் இஸ்ரவேல். ஏன்னு பார்க்கும்போது கர்த்தர் யாக்கோப்பை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார்.
அந்த இஸ்ரவேல் தான் ஒரு தேசமாக உங்களுக்கு தெரியும். 70 பேர் கானானுக்கு அதாவது கானான்ல இருந்து இப்ப எகிப்துக்கு போன பிறகு கோசேன் தேசத்துல வாழ்றாங்க. இந்த 70 பேர் லட்சங்களாக மாறுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது 6 லட்சம் புருஷர்களாய் புறப்பட்டார்களாம். 6 லட்சம் புருஷர்கள்னா அவங்க மனைவி ஆட் பண்ணீங்க, ஒருவருக்கு ஒரு மனைவினாலும் 12 லட்சம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைனாலும் அது 18 லட்சம், இல்ல 2 பிள்ளைகள்னா அதனால தான் சொல்லுவாங்க 20 லட்சம் மக்கள். ஆனா எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களோடு அவங்க எத்தனை பிள்ளைங்க இருப்ப தெரியாது. அதனால ஒரு நம்பர் சொல்லுகிறது 20 லட்சம். இந்த ஜனத்தோடு தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, அவளை நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப கர்த்தர் அவங்க ஆராதிக்கும் போது ஆலயம் இல்லை, ஆசாரிப்பு கூடாரத்தை ஆராதிக்க. அப்பதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. கர்த்தரோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது ஒரு ஆலயத்தை கட்டின போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாவீதே நீ ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா உன் கைகள் கரைப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும்னாலும் கரைப்படும் போது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சார் தாவீது, ஆனா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. அந்த பலிபீடம் போகும்போது ஒரு மனிதன் அதை தொடும் போது அசுத்தமா இருந்ததோ பிரதிஷ்டை இல்லாம இருந்த கர்த்தர் அவனை அடித்தார். ஆனா வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யாரோட உடன்படிக்கை செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதோட சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், உன் நிமித்தம் ஒரு விளக்கை நான் எப்போதும் எரிய பண்ணுவேன், அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும், அது உன் நிமித்தமா நான் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுதுன்னா மொத்தம் 14 ராஜாக்கள் வருகிறாங்க தாவீதின் காலத்துல. சிறையிருப்பு பிறகு 14 ராஜாக்கள் வராங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷம் திருப்பாதீங்க, மத்திய சுவிசேஷம் நீங்க பார்க்கலாம். இப்ப நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாம் புறஜாதிகளா இருந்தோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்க அவங்க தாத்தா எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நாங்க இவங்க இனத்தை சேர்ந்தவங்க, நாங்க ஒரு ஜாதி பேரை சொல்லுவாங்க. இல்லைன்னா மதுரையில போனீங்கன்னா நாங்க இவங்களோட சேர்ந்து சொல்லுவாங்க, நாங்க சோழர்கள் சொல்லுவாங்க, பாண்டியர் சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல புறஜாதிகளா இருந்தோம், தேவனை அறியாதபடி இனமா இருந்தோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வரலாறு உண்டு. இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்திருப்பார், அவருக்கு ஒரு அப்பா இருந்திருப்பார், இப்படியே ஒரு 100 தலைமுறை எடுத்தனா அதே போல நீங்க கேட்டுக்கொண்ட நீங்களும் இந்த உலகத்துல உங்க அப்பா மூலமா பிறந்ததுனால உங்களுக்கு வரலாறு இல்ல, ஏதோ ஒரு இனத்து மூலமா தான் நீங்க வந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக தான் அந்த இனத்தை பெருக்கும் போது ஏதோ ஒரு இனமாக நம்ம வாழ்ந்திருப்போம். அந்த இனம் என்னன்னு தெரியாது. 12 கோத்திர இஸ்ரவேல் இருந்தது போல அந்த நாட்கள் அமலேக்கியர் இருந்தாங்க, பெலிஸ்தர் இருந்தாங்க. இது போல நாம் ஏதோ ஒரு இனத்தில் நம்ம வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு மனிதர்களாக நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்தியாவில் பிறந்தேன், தமிழ்நாட்டில் பிறந்தேன், எங்க அப்பா பேர் இது, நான்லாம் எப்படி சம்மந்தம் இருக்கும்? ஆதாம் மூலமா தான் கர்த்தர் மனிதனை பெருக பண்ணினார். அதே ஒரு இனம் தான் நீ. ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், பாஸ்டர் நான் எந்த இனம் தெரியாது. ஆனா தெரியுமா, கர்த்தர் ஆவிக்குரிய விதத்துல நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்கும்படியே கர்த்தர் நம்மளை முன்குறிக்கிறார். கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய விதத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய விதத்துல என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இஸ்ரவேலனா இருக்கிறேன், இஸ்ரவேலனா இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் மேலும் நீங்க டிக்ளேர் பண்ண நடக்கும். உங்க வாயில வர வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. சொல்லுங்க, என் மேலும், என் சந்ததி மேலும், என் பிள்ளைகள் மேலும் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. நீ ஒரு மனிதன் கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் தாயின் கருவில் உங்களை முன்குறித்து அழைத்தாரானால் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தை கூட பிரதிஷ்டை பண்ணும், நீ தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். சங்கீதத்தில் வாழ்க்கையிலும் எலும்புகள் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஏன் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அன்று உடன்படிக்கை செய்தார், என் ஜனங்கள் ஒரு நாள் என்னை வந்து ஆராதிப்பாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் என்னிடத்தில் உண்டு என்று சொன்னார். ஆனா இந்த தொழுவத்துக்குள்ள யாரும் வர முடியல. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் மாத்திரம். அதனால்தான் ஆண்டவரிடத்திலேயே பெருமையா பேசினாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை பார்த்தேன்,
என் பிதா எனக்கு பிதாவா இருக்கிறான்னு சொல்லும் போது என்னமா சொன்னாங்க, உனக்கு என்ன வயசாவது நீ போயிட்டு பிதாவை பார்த்த சொல்லுகிற. அவர் சொல்றான், யூதர்கள் சொன்னாங்க, என்னமா சொன்னாங்க, எங்களுக்கு பிதா யார் தெரியுமா, ஆபிரகாமா இருக்கிறார். அந்த பெருமை இருந்தது அவங்களுக்குள்ள. கர்த்தர் சொல்ல, இந்த பெருமையினாலேப்பா எதற்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தனோ நீங்கள் அறியாதபடி இருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம், நான் எப்படி அந்த மந்தைக்குள் வந்தேன்? ஆண்டவர் சொன்னாருல்ல, அந்த மந்தைக்குள்ள வந்தேன். ஆண்டவர் அதனால தான் சொன்னாரு. வாசிங்க பார்க்கலாம், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு விசையாக வாசிங்க பார்க்கலாம். அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்? நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா அந்த உடன்படிக்கைக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தோம்? சில நேரம் நான் யோசிப்பேன், யூதர்கள் நிச்சயமாகவே ஒரு பாவமான இனம், பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஜனம். ஏன் தெரியுமா, அவ்வளோ வருஷம் ஆதாம்ல இருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நான் உன் தேவனா இருக்கிறேன், நீ என் ஜனமா இருக்கிற, நான் ஒரு தாயை போல தேற்றுவேன் எல்லாம் சொன்ன பிறகு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, ரட்சகர் எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்த்ததுபடி வரல. ஏன் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளலாம்? யூதர்கள் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பெருமை வேணும்ல. உங்க ரட்சகர் யாருன்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? அவரு மாளிகையில பிறந்தாரு. ஆனா மாளிகையில வரல இயேசு. அவங்க எதிர்பார்த்த ரட்சகர் எப்படி வந்துட்டாருன்னா, மாட்டு தொழுவத்துல வந்துட்டாரு, ஒரு தச்சனுடைய பிள்ளையா வந்துட்டாரு. இப்ப யூதர்களுக்குள்ள பெருமை இருந்தது. என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கெல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஜனம், எங்க ரட்சகர் வரப்போகிறார். இப்படிலாம் எதிர்பார்த்த போது கர்த்தர் சிம்பிளா வந்துட்டார். ஏன் தெரியுமா, தாழ்மையாக வந்துட்டாரு. இப்ப ஏற்றுக்கொள்ள முடியல. என்னமா சொன்னாங்க, அவர் வந்து சொல்றாரு, நான் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா. உன்னை யூதர்கள் சொல்றாங்க, உங்க அப்பாவை எனக்கு தெரியாது, உங்க அப்பா ஒரு தச்சன் எனக்கு தெரியாது, உன் சகோதரி யார் தெரியாது, நீ எங்க பிறந்த தெரியும். அதனால வேதம் சொல்லுகிறது, அவர்களோ இடர்கள் அடைந்தார்கள். அதனால்தான் நம்ம தூரமா இருந்தோம் பாருங்க, பல வருஷமா. ஆண்டவர் ரத்தம் சிந்தன பிறகு சொல்றாரு, இந்த ரத்தத்தினால உங்களோடு நான் புதிய உடன்படிக்கை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் அந்த மந்தைக்குள்ள என்னை கொண்டு வந்தது என்ன தெரியுமா, இந்த கல்வாரி ரத்தத்தில் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ரத்தத்தினால் பல வருடங்களாக நான் தூரமா இருந்த நான் இயேசுக்குள்ள வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மேன்மைங்க இது. ஒரு யூதனை போய் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல போய் பாருங்க, இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டூரிஸ்ட் யாருன்னா போனா பாருங்க, ஒரு யூதனுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். என்ன பெருமை தெரியுமா, நான் ஒரு யூதன், உலகத்துல எல்லா ஜனங்களும் என் கீழே தான், நான் மேன்மை உள்ளவன் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா, நிச்சயமாலுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமை உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அதை விட பெருமை உனக்குள்ள இருக்கணும். என்ன தெரியுமா, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், புதிய உடன்படிக்கை நான் பங்காளியா இருப்பதனால இயேசுவின் பிள்ளையா இருப்பது எனக்கு பெருமை. இன்னைக்கு நம்ம பண்றோம், ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வேலை செலுத்தல. ஏன் தெரியுமா, கிறிஸ்தவர்கள் சொன்னா கிண்டல் அடிப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல நீ என் நாமத்தை மறுதலிப்பையானா, நீ ஆண்டுடைய பிள்ளைன்னு சொன்னா, நீ ஒரு நாள் அங்க வரும்போது உன்னையும் தெரியாத சொல்லுவேன். நான் சொல்லுகிறேன் பாருங்க, சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில போகும் போது எல்லாரும் போயிட்டு அக்கினி வருதுன்னு சொல்லிட்டு பயப்படலைங்க. அங்க வைராக்கியமா சொன்னாங்க, நீ நிற்கிற சிலையை நாங்க வணங்காம கூட இருப்போம், ஆனா நாங்களோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவராக அந்த வைராக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு உன்னை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்தாரு? திருவிருந்து சாப்பிட்டுட்டு, பண்ணு சாப்பிட்டுட்டு, அப்பத்தை சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து போறது இல்லை. ஒரு அழைப்பு, அது ஒரு அழைப்பு, அது தேர்ந்தெடுப்பது, அது முன்குறிப்பது. நீ எனக்கு உன்னை கர்த்தர் அழைத்த அந்த வேலை உன் வாழ்க்கையில புரிந்து கொள்கிறாயோ, உனக்குள்ள ஒரு மேன்மை நீ கருதுவ, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கருதுவ. என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல 700-800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. என்ன பாருங்க, 780 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரு, தாயின் கருவில
நீங்க என்னதான் கிறிஸ்தவத்துல பிறந்தாலும் இயேசுவை அறிவது ஒரு காலம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்தாலும் என்னுடைய 19வது வயதுல தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துல ஒரு வசனம் பேசுகிறாங்க. உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வான்னு சொல்லும் போது, கிறிஸ்தவத்திலேயே பிறந்ததுனால எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்தாலும் எத்தனையோ முறை ஆண்டோடைய அன்பனை அறிந்திருக்கலாம். ஆனா எப்போது என் வாழ்க்கையில இயேசுவின் அன்பு மாறாது என்று எனக்கு வந்த போதோ, நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தனோ, அந்த நாள் முதற்கொண்டு ஒரு அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. இந்த நாள் அதே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்தாரனால், இந்த ஆலயத்தில் வைத்திருப்பாரனால், உன் பிறப்பின் நிமித்த ஒரு நோக்கம் உண்டு, ஒரு அழைப்பின் நோக்கம் உண்டு. அதை இந்த நாள் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நிறைய நேரத்துல நீ எழும்பாத இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தாம இருக்கிறாரு. என்னைக்கு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொண்டு ஒரு தேவ பிள்ளை எழுந்திருக்கிறானோ, கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அநேக நேரத்தை தேவ சமூகத்துல வந்துட்டு நம்ம எப்படி தான், என்ன பாருங்களேன், பிச்சை எடுக்கிற மாதிரி தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆண்டு சமூகத்துல, கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே கை விட்டுறாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுத்திருக்கிற மேன்மை இங்க, ஆனா நீ என்னிடத்துல வந்து ஒரு பிச்சைக்காரனை போல என்னிடத்துல நீ கேட்டுக்கொண்டு, என்ன தெரியுமா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் நான் வைத்திருக்கிறேன். நீ நினைச்சேன்னா ஆண்டு சமூகத்துல வந்து உங்க பிள்ளையா நான் இருக்கும்பொழுது என் வாழ்க்கையில ஏன் இந்த குறை நீ அதிகாரத்துல கேட்டனா, சகல ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த அதிகாரத்தை தான் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை எடுத்து மைக்ல சத்தம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14, 15 எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் கர்த்தர் வாசிங்க. நம்முடைய கர்த்தர் இங்க பாருங்க, கர்த்தர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். இங்க பாருங்க, அவர் வந்து நடுவுல இருக்கிறார். நீ பிதாவிடத்துல போனா உன்னை மத்தியஸ்தரா இருந்து அந்த அந்த ஆண்டோடைய அழைப்புக்குள்ள, உடன்படிக்கைக்குள்ள உன்னை கொண்டு வர்றது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உடன்படிக்கையில கொண்டு வர முடியும். சொல்லப்படுகிறது, நீ அந்த உடன்படிக்கையில வரணுமா, உனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. இயேசு இல்லாம ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வரவே முடியாது. நான் எப்போதுமே என் ஒய்ஃபை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். இப்பயும் உங்களை கேள்வி கேட்கிறேன், இயேசு எங்க இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சின்ன பிள்ளைங்க விபிஎஸ்ல போயிட்டு சண்டே கிளாஸ் என்ன சொல்லுவாங்க, இயேசு எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே பாட்டு பாடுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எங்க தெரியுமா, இயேசு எங்க இருக்கான்னு கேட்டா நம்ம போயிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கறது, அப்பா எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு அற்புதம். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உனக்குள்ள நான் மகிமையா இருக்கிறேன். உனக்குள்ளே நான் இருப்பதுனால அதுதான் புதிய உடன்படிக்கை. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 16ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்படுகிறது, ஏனென்றால் அங்கே மரண சாணகன் உண்டு, அங்கே அந்த சாணகத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கும் போது எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், அது சின்ன ஒரு பிரெட் துண்டும் ஒரு திராட்சை ரசமும் எடுக்காதீங்க. அது உங்களுக்காக சிந்தப்பட்ட அவர் ரத்தமா இருக்கிறது. அவர் உங்களுக்காக பிக்கப்பட்ட அவர். சரி, எத்தனையோ முறை நான் இந்த ஆலயத்தை சொல்லியிருக்கிறேன். யூதர்கள் அந்த நாட்கள் இருந்த போது ரோமர்கள் தான் ஆண்டிருந்தாங்களாம். ஒரு 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 கைதிகளுக்கு
ஒரு மரண குற்றவாளிகளுக்கு எப்படி தெரியுமா தண்டனை கொடுப்பாங்களாம்? 40 முறை அடிச்சிட்டாங்கன்னா அந்த குற்றவாளியுடைய குற்றம் தீர்க்கப்பட்டுருமா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்குரிய 39 முறை அவர்கள் அடித்தாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு அடி அடிச்சிருந்தாங்கன்னா கர்த்தருடைய பாவங்கள் எல்லாம் சரியாயிட்டு இருக்கும். அதனாலதான் 30 முறை அடித்தாங்களாம் சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில அங்க பாருங்க, அந்த ஜாட்டி என்பது எப்படி தெரியுமா இருந்ததுதான்? ஊக்கு போல இருக்குமா. அந்த ஊக்கு என்ன தெரியுமா பண்ணுமா? அந்த சதையில பட்டா வரும்போது வெறுமையா வராதான், அதோடு சேர்த்து அந்த ஸ்கின் அப்படியே பீல் பண்ணி வெளியே கொண்டு வருமா. அதனாலதான் அவர் முகத்துல அவருடைய காயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது, ஏன்னா நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல, நிர்வாணியா இருந்தாராம். நிர்வாணியா இருந்தா அடித்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா சில கைதிகள் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா நிர்வாணமா தான் அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? சித்திரவாதம் பண்ணுவாங்க. அது லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் அப்படிதான் தானே, வெளியே தெரியாது. ஆனா அதே போலதான் இயேசு கிறிஸ்து 39 முறை அடிக்கும் பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு சதை அப்படியே பிச்சுட்டு வருமா. ஆனாதான் வேதம் சொல்லுது, அவரோ பார்ப்பதுக்கு அலங்கோலமா இருந்தா. இன்னைக்கு நீ புரிந்து கொள்ளணும், இந்த அப்பத்தை உனக்காக இயேசு பிக்க போது சொல்லுகிறா, நீ அந்த புதிய உடன்படிக்கை வருவதற்காக என் சரீரத்தையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையில, அந்த கொல்கதா மலையில ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் சொன்னார், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர்? ஒரு முறை கூட பிதா தன் முகத்தை பிள்ளைக்கு மறைத்ததில்லை. ஆனா ஒரே ஒரு முறை இந்த உலக வரலாற்றிலே ஒரு முறை மறைத்தார்னா, உலகத்துல அந்த சிலுவையில பாவத்தை சுமக்கும் போது நினைக்காத காரிருள் மூடுது. அவர் மறிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே தேவனே ஏன் உன் முகம் மறைக்கிறது? தெரியுமா? வியாகுலப்பட ஆரம்பிக்கிறார். கெத்செமனேல போகிறாரு, அவர் அழுது ஜெபிக்கிறாரு. இந்த வேதனை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லும் போது கண்ணீர் ரத்தமாய் வருகிறது. எதற்காக? எதற்காக? உனக்காக, எனக்காக ஆண்டவர் சிந்தினார். நீங்க உணரணுங்க. சில நேரத்தில் கிறிஸ்தவங்களா இருந்தனா நம்ம புரிந்து கொள்வதில்லை. என்னை மீட்டு கொண்டது எவ்வளவு விலக்கரையை தாண்ட கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருப்பதுக்காக யாரோ ஒருவர் வந்து பல கோடி ரூபாய் எடுத்து வந்து முதலீடு பண்ணிட்டு நீங்க நல்லா இருக்கு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் யாரு? எனக்காக அந்த மனுஷன் பல கோடி ரூபாய் கொடுத்தா. அதே போலதான் நீ அந்த புதிய உடன்படிக்கைக்கு வருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமாய் இருந்த போதிலும் தன்னை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி தாழ்மை ரூபம் எடுத்து சொன்னார், இதோ நான் உங்களுக்காக அடிக்கப்பட போகிறேன், நான் எல்லாருக்காக அடிக்கப்பட போகிறேன். என் நிமித்தம் புறஜாதிகளாய் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் என்னை ஆராதிப்பீர்கள், இந்த தொழுவத்தில் ஏற்றுக்கொள்ளுவீர்கள், அந்த பரிசுத்த ஜாதியாக ஆவீர்கள், என்னை ஆராதிக்கிற கூட்டமா இருப்பீங்க. இதுவரை இருந்த அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுத்திகரித்து நீதிமானாய் கர்த்தர் அழைத்திருக்கார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் ஏன் மேலே வைத்தீரப்பா. உணரணுங்க. இந்த லெண்டு நாட்களை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னையே ஆண்டவர் தெரிந்தெடுத்தீங்க. இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இன்னைக்கு அந்த மன மாற்றம் இல்லை. எல்லாருமே கடமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இந்த வசனம் உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த 1ஆம் தேதி வந்துட்டு இந்த மார்ச்ல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ அன்பில வா, என் அன்பில வா, என் புதிய உடன்படிக்கையில வா. இந்த புதிய உடன்படிக்கை வருவதற்கு நான் பண்ண விலக்கிரயத்தை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. நான் சொல்லட்டுமா? கெட்ட குமாரன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தகப்பன் விட்டுட்டார். உனக்கு என்னப்பா வேணும்? என்ன பாருங்க, உனக்கு என்ன வேணும்? என் ஆசையில பாதி தானே வேணும், இதை வச்சுக்கோ. சென்னையில் ஒரு வீடு, இந்த வீடு இன்னைக்கு எது நமக்கு ஆசை, உனக்கு வீடு தானே வச்சுக்கோ. என்ன பண்ண போற? தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை விபச்சாரம் செய்ய போகுது, எல்லா வேசி தினத்தினாலும் அழிக்க போகுது. எப்பா, நான் எங்க அப்பா எனக்கு கொடுத்த சொத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், எங்க தாத்தா கொடுத்த சொத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அழிக்க போற, இனி வாங்க முடியாது. தகப்பன் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? தகப்பனுக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் என் பிள்ளை ஒரு நாள் என்ன தேடி வரதான் செய்யும். அதே போல கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கட்டும், மேன்மையா எல்லாமே கொடுக்கிறாரு. நாம் ஒரு நாள் உணர்கிறோம்,
நான் அப்பாவை விட்டு தூரமா இருக்கிறேன். பன்றிகளோடு இருக்கும் போது தான் உணர்கிறான். அந்த பன்றியை தவிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறான். கர்த்தரோ எனக்காக என் தகப்பனோ சிறந்ததை என் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கும் போது நானும் இந்த பன்றி தவிட்டு, அப்படி தெரியுமா, கர்த்தர் இந்த ஆவிக்குரிய மன்னா என்ற ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கும் போதோ நானும் உலக காரியங்களுக்கு நான் பன்றியை போல அதோடு நான் மேய்ந்து கொண்டிருக்கிறேன். பன்றிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த கால வேளை நீங்க உணரணும், நான் மறுபடியும் என் அப்பாவிடத்தில் நான் திரும்ப போகிறேன். மறுபடியும் தகப்பனிடத்தில் நான் போகும்போது கர்த்தர் இந்த கால வேளை எப்படிப்பட்டவர் தெரியுமா இருக்கலாம்? உன் பாவங்களை எண்ணுவதில்லை. உன் கடந்த நாட்கள் செய்த பாவங்களோ அக்கிரமங்கள் கர்த்தர் நினைப்புவதில்லை. நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன், எல்லா பாவிகளுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய சயின்ஸை சொன்னாரு. அவர் பேர் அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின். அவர் சிறு வயதுல இருந்து அநேக பாவம் செய்தவராம். இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய பிஷப்பான பிறகும் அநேக ரகசிய பாவம் செய்தாராம். ஒரு நாள் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு அவர் ஒரு புக் எழுதினாராம். அவர் எழுதும் போது, நான் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகும் என் நாட்கள் நான் செய்த பாவங்கள் எல்லா பழக்கத்தையும் எழுதுறாராம். அதை படித்த பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம். இவர் ஊழியக்காரன் இவ்வளவு தவறு செய்ததை எப்படி நீங்க வெளியரங்கமா எழுதுற? இவன் நினைத்தாரா, என்னை யார் என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா இந்த உலகத்துக்கு நான் சொல்லிதான் ஆகணும். நான் மனம் திரும்புவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிதான் சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிச்சாராம். அவர் செய்த பாவங்கள் எல்லாம் புக்கா எழுதி வெளியிட்ட போது எல்லாரும் சொன்னாங்களாம், எவ்வளவோ நல்லவர்களை போல் இருக்கிற பாவிகள் இருக்கும் பொழுது நீ எவ்வளவு நல்லவனா இருந்த போதும் நான் பாவி என்று உணர்கிறபடினால அவர் மரிக்கும் போது சொன்னாங்க, நீ ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னார்களா. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்னாராம், அவர் வாயினால சொன்னாராம், எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என கர்த்தர் மறுபடியும் அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இந்த கால வேளையை கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறார். ஒன்னு என்ன தெரியுமா, அந்த கெட்ட குமாரன் ஓடி வந்தான் பாருங்க தகப்பனிடத்துல. இன்னைக்கு ஓடி வந்துருங்க. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள சகல ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதுல இருக்கின்ற 20-21 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 எடுத்துகள் வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, நம் கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த உடன்படிக்கை இன்றல்ல, நாளைக்குரியதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய உடன்படிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு உடன்படிக்கை உன்னோடு செய்தாரானால் நீங்க நினைத்து கொள்ளுங்க, நான் மரித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஒரு நாள் கர்த்தருக்குள்ள வந்துடும். கர்த்தருக்குள்ள அது வந்துடும். பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. என் பிள்ளை ஜெபிக்கல, என் பிள்ளை கர்த்தருக்குள்ள இல்லை, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்க ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்கிற ஒரு தகப்பனா இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன பாவத்துல இருக்கட்டும், என்ன மோசமான காரியமா இருக்கட்டும், நீங்க கண்ணீரோடு ஜெபிச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த உடன்படிக்கை வருவதுக்கு எவ்வளோ விளக்கறை எனக்கு நீங்க செலுத்தினீங்க, என் பிள்ளை எவ்வளோ இப்படி இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், நீ அந்த பிள்ளையும் இந்த மந்தைக்குள்ள சேர்த்து வர ஆயத்தன் ஆண்டவர் சொல்லுவாரு. இதற்காக தான் ஒரு விளக்கறையத்தை நான் 2000 ஆண்டுகள் முன்பாக கொடுத்திருக்கிற. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் வைத்திருக்கிற கிருபை என் பிள்ளைகள் 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 மேல நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல, நீ மரித்தால் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும். உண்மை இது. ஒரு நாள் இன்னைக்கு வைராக்கியமா இருந்துட்டு ஹல்லேலூயா சோத்ர சோத்ரன்னுட்டு நீ மரிச்சிடுவ. ஒரு பயம் இருக்கும், அப்பா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை
ஆண்டவர் விட்டு போயிடுவாங்களோ? ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னோடு நான் உடன்படிக்கை ஒன்று செய்திருக்கிறேன், அது நித்திய உடன்படிக்கை. அது நித்திய உடன்படிக்கை. எது வரைக்கும் தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும். 1000 தலைமுறை மட்டும். நான் விசுவாசிக்கிறேன், எங்க அப்பா ஒரு காலத்துல இந்துவா இருந்தாரு, வேற ஒரு கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அவர் இயேசுவை அறிந்து கொண்டு தேவனை ஆராதித்தார்கள் பகுதி நேரமாய். அது மூலமாய் வந்த என்னை ஒரு ஆசாரியனாய் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். இப்போது என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சாத்ராக்கை போல ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியா எழும்பி நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி மேல நாவியும் சந்தானத்தின் மேல் நாசியும் நான் ஊற்றுகிறேன். கையை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிருபை எனக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பிள்ளை இருக்குது உங்களுக்கு? அந்த பிள்ளையை நினைத்து சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல சொல்லுங்க, என் மேல, என் பிள்ளை மேல. எத்தனை பிள்ளை இருந்தாலும் அதுங்களோட பிள்ளைகள் மேல 1000 தலைமுறை மட்டும் உங்க நித்திய உடன்படிக்கை இருப்பதாக நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அது நிச்சயம் இருக்கும், அது நிச்சயம் இருக்கும், அது நிச்சயம் இருக்கும். கத்த தெரிந்தெடுத்தார், நான் உண்மை உள்ளவர். எரேமியா 31:31 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் அந்நாட்களிலே இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். அவர் வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு கைப்பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அல்ல, ஏனெனில் அவர்கள் நகரலாயிருந்தோம். நான் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவர்கள் அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, எரேமியா எழுத்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது நம்மளை பத்தி தான் சொல்றாரு. யாரை பத்தி? பழைய ஏற்பாடு எங்க இருக்கு? சரி, எரேமியா புஸ்தகம் எங்க இருக்கு? அது எங்க சொன்னது? இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் சொல்றார். எரேமியா சிறையிருப்புக்கு போவதுக்கு முன்பாக இந்த வசனத்தை சொல்றார். இதோ நாட்கள் வரப்போகுது, இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்தில் பண்ணின உடன்படிக்கை அல்ல, இதோ நாட்கள் வரப்போகிறது, எழுத்து நாள் அல்ல, இறுதியத்தை நான் பண்ண போற உடன்படிக்கை. அது யாரோட தான் ஆண்டவர் சொன்னாரு? நம்மளோடு தான் ஆண்டவர் சொன்னாரு. அந்த கூட்டம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். இந்த வேத புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். 2000 அல்ல, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இன்று நிறைவேற்றி கொண்டு நித்தியாவாகிய நான் கர்த்தரை இன்று ஆராதித்து கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன்னா, கர்த்தர் அன்றே சொன்னார், இதோ நாட்கள் வரும், அவர்கள் எழுத்து நாள் அல்ல, இருதயத்தில் எழுதப்பட்டவர்களாக முழு இருதயத்தோட என்னை ஆராதிப்பார்கள். அதனால தான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 3:6 மைக்கில் எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவனாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல், எழுத்துக்குரியதா அல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, முன்பு நம்ம பார்த்தோம் கர்த்தர் இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்தார். இரண்டாவது நம்ம பார்த்தோம் அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம் அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது என்று பார்த்தோம். நாலாவது பார்த்தோம் அந்த உடன்படிக்கை இருதயத்தில் எழுதப்பட்டதா இருந்து பார்த்தோம். ஐந்தாவது நம்ம பார்க்கிறோம், இங்க வசனம் சொல்லுகிறது புதிய உடன்படிக்கை எழுத்தினால் அல்ல ஆவியினால் இருக்கிறது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுத்தினால? மோசே எடுத்த 40 நாள் இரவும் பகலும் தண்ணீர் பூசியாமலும் குடியாமலும் அங்க உணவு இல்லாமலும் இருக்கும் போது எழுத்தினால் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் உடன்படிக்கை. அப்புறம் நிறைய உங்களுக்கு தெரியும், யாத்திராமல் லேவியராக என்னாகும் ஓபாகும் எல்லாம் அந்த உடன்படிக்கை தான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த உடன்படிக்கையில இருந்தவங்க எல்லாருமே மரிச்சிட்டாங்கப்பா, நான் இப்போது புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனா மாற்றுகிறேன். எப்படிப்பட்டதுன்னா ஆவியினால் செய்கிற ஒரு உடன்படிக்கையை நான் செய்கிறேன். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியினால் உடன்படிக்கை தெரியுமா? எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்து என்ன கொல்லும் தெரியுமா? கண்ணுக்கு கண்,
பல்லுக்கு பண். இப்படியே தெரியுமா, நீ இதை செஞ்ச நீ செத்துருவ, இதை பண்ண நீ அழிஞ்சிருவ, இந்த ஆலயத்தை நீ குற்றமுள்ளவனால செத்துருவ. இதுதான் எழுத்துனாலும் செய்த உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில, நீ ஒன்னு செஞ்ச நீ செத்துருவ, கல்லு உண்டா உன்னை சாகடிக்கணும்ன்றார், நீ இப்படி பண்ண நீ மரிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், எழுத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஒரு மனிதனை கொலை செய்திரும், கர்த்தருடைய மகிமை இறங்கிடும், கர்த்தருடைய கோபம் வரும். ஆனா கர்த்தர் ஆவியினால் செய்த சொல்லுகிறாரு, என் ஆவியோ உன்னோடு இருக்கிறபடினால நீ இரக்கமுள்ளவனா இருக்கிறாய், நீ இரக்கமுள்ளவனா இருக்கிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நிலவரற்ற ஆவியா இருக்கிறதுனால என் ஆவியை புதுப்பியுங்கப்பா, என் ரட்சணை சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாங்கப்பா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியான் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியான் என் மேல் இருப்பதனால இதோ விடுதலையை நான் கூறுகிறேன். இந்த ஆவியினால கர்த்தர் ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் தான் எசேக்கியேல்ல பாருங்க, உலர்ந்த எலும்புகள் மத்தியில் இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேலே நீ ஜீவனை பேசு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ஏய் உலர்ந்த எலும்புகளே ஜீவன் பெற்று உயிரோடு எழும்பு சொல்லும் போது அது எழுந்தனது. ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியான ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். எனக்கு ஆவியானவர்னா சில பேர் நினைச்சேமா அந்நிய பாஷை சபலபலபல, இது ஐயோ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். நான் சொல்லுகிறேன், அதை விட இந்த ஆவி வரும்போது உங்களை உயிர்ப்பிச்சிடும். இன்னைக்கு வாழ்க்கையில என்னால செய்யவே முடியல, என்னால பண்ணவே முடியல, ஆனா சொல்லட்டுமா, கர்த்தர் என் பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த பலன் எப்படி தெரியுமா வரும், அந்த ஆவியான உன்னோடு வரும்போது தான். அது ஒரு உடன்படிக்கை. இயேசு என்ன சொன்னாரு, இதோ நான் போகிறேன், எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படியாக வேறொரு தேற்றவாளை உங்களை அனுப்புறேன், சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறோம். அபிஷேகம் பெற்றவங்க காரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய மேன்மை இது, பெரிய ஆசீர்வாதம் இது. இதை ஒரு நாள் நான் இழக்க கூடாது, ஒரு நாள் அவரை நான் துக்கப்படுத்த கூடாது. இன்றே நான் சொல்லுகிறேன், இந்த லெந்த நாட்கள் முடிவதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ளணும். கடைசி நாட்கள் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் சொப்பன சூப்பர்கள் சொப்பன காண்பார்கள், சிறு பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எனக்கு உனக்குள்ள வராரோ நீ உயிர் மீட்சி அடைஞ்சிடுவேன். ஆவியானவர் எல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் ஜெயமுள்ள ஜீவன் வாழணும்னு நினைச்சீங்கன்னா வேதத்தின்படி தப்பான ஒரு வாழ்க்கை. யாருன்னா உங்க இடத்துல வந்து பரிசுத்த ஆவியான தேவையில்லை, அந்நிய பாஷை வேணாம் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சொன்ன பாருங்க 2 கொரிந்தியர் 3:6 படி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு பொய்யான உபதேசத்துக்கு அர்த்தம். இது ஏன் உபதேசம் இல்ல, வேதம் சொல்லுகிற உபதேசம். நான் எழுத்துகளினால் அல்ல ஆவியினால் செய்கிற புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லையோ, அப்ப இன்னும் எப்படி தெரியுமா இருக்கிறீங்க, நியாயம் செய்து கொண்டிருப்போம். அவங்க இந்த செய்யறாங்க, நான் ஏன் செய்யணும்? இது ஏன் இதெல்லாம் வருது எப்படி தெரியுமா, ஆவியான ஒருத்தனுக்குள்ள வந்தா கண்டித்து உணர்த்துவார், நீ மாறு, நீ இதை செய்ய, இதை நீ பண்ணு என்று ஆவியான உணர்த்துவார். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்குள்ள ஒரு உயிரடைந்த வாழ்க்கை வேணுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளை உங்களோட பேசியிருப்பாரானால் எல்லா கண்களை மூடி அந்த அப்பத்தையும் அவர் திராட்சரசத்தையும் நமக்காக சிந்தின ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் பங்கு கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருப்போமானால் நம்ம அப்படியே வலது பக்கத்தை இடது பக்கத்தை முழங்கால் படியிட்டு இல்லை முடியும்னா எழுந்திருந்து அந்த கர்த்தருடைய சரீரத்துக்கு பானம் பண்ணும்படியாக பங்கு கொள்ளும்படி ஆயத்தமாகும். யாரும் பேசாதீங்க. கர்த்தர் இந்த காலவேளை உங்களோட பேசியிருப்பாரானால், கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வந்திருக்குமானால், ஷகாலா தடலா